குருவே சரணம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் ஜோதிடர் பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். ஆனி மாதத்திற்கான பொதுவான பலன்களையும், இந்த மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்ட காலமாக அமையப் போகிறது என்பதை பார்ப்போம். ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரனின் சாதகமான நிலைகளால் புத்திசாலித்தனம், தகவல் தொடர்பு மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் மற்றும் வணிக சந்தையில் ஓரளவுக்கு நிலையான தன்மை காணப்படும். எழுத்து, ஊடகம், கணினி வடிவமைப்பு மற்றும் ஆவணங்கள் சரிபார்ப்பு போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வேலைப்பளுவும் கூடும். செவ்வாய் மற்றும் சனியின் பார்வைகள் சில காரியங்களில் சிறு தாமதங்களை ஏற்படுத்தலாம் என்பதால் எதிலும் பொறுமையும் திட்டமிடலும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டம் பெறும் முக்கிய ராசிகள் ஆனி மாதத்தில் கோச்சார கிரகங்களின் நிலைப்படி பின்வரும் ராசிகளுக்கு பணவரவு, காரிய வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர உள்ளன. மிதுன ராசி. சூரியன் உங்கள் ராசியில் நுழைவதால் உங்கள் ஆளுமையும் நிர்வாகத்திறனும் அதிகரிக்கும். ராசிநாதன் புதனின் பலத்தால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வருமான வாய்ப்புகள் பெருகும். கன்னி ராசி. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வதால் தொழில் ரீதியாக பிரகாசமான காலம் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வழிவகை ஏற்படும். நீண்ட நாளாக முடங்கி கிடந்த தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். துலா ராசி. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதிர்ஷ்ட மாதமாக இது அமையும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகலாம். ஆன்மீக பயணங்கள் மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலம் தொழிலில் நல்ல லாபமும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் கிடைக்கும். கும்பராசி. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் இணைவதால் உங்களின் புத்தி கூர்மை மற்றும் கிரகிக்கும் திறன் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் திட்டங்கள் மூலம் லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். இந்த பொது பலன்கள் கோச்சார ரீதியாக கணிக்கப்பட்டவை. ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தசா, புத்தி மற்றும் லக்னத்தின் அடிப்படையிலே பலன்கள் முழுமையாக துல்லியமாகும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.